அடுத்தது அப்படியே ஸ்கிரீன்ல இருக்கானே. நான் இது ஒரு எமோஷனலான ஒரு ஜேர்னியா இருக்கும்னு தான் நினைச்சேன். எங்களுக்கு அப்படிதான் இருந்துச்சு. ஏன்னா இந்த படம் பண்ணதே ஒரு பயங்கர எமோஷனலான ஒரு ஜேர்னி தான் எங்களுக்கு. அது இந்த கதையிலையும் இருக்கு, அது ஆடியன்ஸ்க்கும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுதுன்றது ரொம்ப சந்தோஷம். மைல்ஸ்டோன் இது 25th ஃபிலிம் உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆயிருக்கு? நம்மள வச்சு ஒரு படம் வந்திருக்கு, எப்படி இருக்கு? அது ஒரு மிக முக்கியமான காரணம். இந்த காலகட்டத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது ப்ரொடியூசர் டீம் எல்லாம். பொங்கலுக்கு வரணும் இந்த படம் அப்படின்றது. ஏன்னா நமக்கு ஒரு 10 நாள் லீவ் இருக்கு, எல்லாரும் செலிப்ரேட் பண்ணிட்டும் நிறைய ஹாலிடேஸ் இருக்கும், அப்போ வந்து இந்த படம் பார்ப்பாங்கன்றது. இது நம்ம முன்னோர்கள் நம்ம மொழிக்காக தமிழுக்காக பண்ண இவ்வளவு பெரிய போராட்டத்தை அடுத்த தலைமுறை கொண்டு போகணுன்றதான் இதனுடைய முயற்சி. அது என்னைக்கு வருதோ அன்னைக்கு கண்டிப்பா எல்லாருக்கும் செலிப்ரேஷன் தான். அது ஒரு ரசிகர்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் இல்லை, இண்டஸ்ட்ரிக்கும் தேட்டருக்கும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான படம். சீக்கிரம் வரும் நான் நம்புறேன், நல்லதே நடக்கும். ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குங்க, ரொம்ப நல்லா இருக்கு. சத்தியம்லயே கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனா வெற்றில எல்லாம் சூப்பரா இருக்கு. ஜனநாயகன் மூவி எனக்கும் வருத்தம் தான். நான் ஃபர்ஸ்ட் ஷோ போயிருப்பேனே. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.